அருமையான சகோதரனை சகோதரி உங்களை பார்த்து தான் கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பதில் சொல்லுங்க. உங்கள் பிரச்சனை பெருசாக நினைக்கிறீங்க, உங்கள் வியாதியை பெருசாக நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, என்னால் இதை மாற்ற முடியாதா? என்னால் சுகம் கொடுக்க முடியாதா? என்னால் உன் தேவை சந்திக்க முடியாதா? என்னால் உனக்கு ஒரு வழி திறக்க முடியாதா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை ஒரு அதிசயம் நடந்தால் தாங்க உண்டு, இல்லாமல் அவ்வளோதான் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல, நான் செய்வேன். என்னால் செய்யக்கூடாது என்ன அதிசயம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, ஒரு சகோதரர் கேன்சர் நோயினால் தாக்கப்பட்டு விட்டார். அது உடம்பெல்லாம் பரவிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க 4th ஸ்டேஜ். அப்படின்னா இதுக்கு மேலே மருத்துவம் செய்ய முடியாது, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதான் காரியம். ஜெபிக்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது, இனிமேல் அவ்வளோதான் டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க எந்த வாய்ப்புமே இல்லை, பிழைக்கிறதுக்கு வாய்ப்புமே இல்லை, 4th ஸ்டேஜ், இனிமேல் அவ்வளோதான் முடிந்தது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு. அந்த அதிசயத்தை இயேசு செய்வார்ல, அவரால் முடியும்ல.